அம்மா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. Taste Daily. Taste the Daily. தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லாததுனால பிரஸ் மீட் நடக்கல அப்படின்றத ஒன்றை தாண்டி மற்றபடி எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அதை பத்தி பேசிட்டு தான் இருக்கீங்களா மீடியால? அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு முதல்ல அதை கூட பேசலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. விஜய் அவர்களை கூட டார்கெட் பண்ணலாம், வந்து பேசலாம். இல்ல அவர் வந்து ஏதாவது புதுசா அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? விஜய் எல்லாமே பழைய மாவை தான் அரைச்சிருக்காரு. தொடர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக தான் பிஜேபி அரசியல் செய்யுது அப்படின்னு கிடையாதுங்க. அப்படி பார்க்க போனா ஹரியானால எப்படிங்க ஜெயிச்சிருப்போம்? இல்ல பி டீம்னா இது வரைக்கும் பிஜேபி பி டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றது? பிஜேபிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காங்கிரஸ் சொல்றாங்க, விசிகா சொல்றாங்க, இப்ப வேணா வந்து ஆதவ் அர்ஜுன் வந்துருவாரு. ஏன் உங்க தாத்தா தான் எல்லாமா? உங்க தாத்தா இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாதா இந்திய வரைபடத்துல? உங்க தாத்தா பேரை தான் வைக்கணும்னு ஏதாவது இருக்கு. அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பா பேர் வைக்காம அப்ப வேற யார் பேரை வைப்பீங்கன்னு கேட்பீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரைக்கும் வந்து டெய்லி பிரஸ் மீட் சந்திச்சாரு, ஏதாவது ஒரு சிக்கல்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஊழல் குற்றச்சாட்டு, திமுக அதிமுக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் லண்டன் போன பிறகு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் எப்போது மீண்டும் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு? இல்ல, கடைசியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாச கடைசியில வராரு. நேத்தி தான் கோர்ஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதை நம்ம இணையதளத்தில் பார்த்தோம். அவருக்கு முதல்ல தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இது வந்து இதுவும் அரசியல் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை தான் அவர் போய் அங்கே மேலே படிக்க போயிருக்காரு. அதை படிச்சுட்டு அந்த நாலேஜை நம்மக்கிட்ட தான் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கொடுக்க போகிறாரு. அதைப்படி செயல்பட போகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து அவர் இந்த மந்த் எண்டில் வந்து அவர் வந்து இந்தியா திரும்பிடுறாரு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், ஈவன் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தல் அப்படின்னு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு அமைதி இருக்கும். ஏன்னா நம்மளோட ரைட்டு தப்பு என்ன நம்ம வந்து ஏதாவது மாற்றிருக்கணுமா, அனலைசிங்க்கு ஒரு டைம் தேவைப்படும்ல, நம்மளோட க்ரோத் அனலைசிங். ஸோ இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன மாதிரியான அந்த தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு, ஸோ எங்கே வந்து நம்ம விட்டுருக்கோம், எங்கே வந்து கரெக்டாக நடந்திருக்கு, ஸோ அந்த மாதிரியான ஒரு அனலைசிங்க்கு எல்லா கட்சிக்குமே அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே இல்லாததுனால ப்ரெஸ் மீட் நடக்கலை அப்படின்றத ஒன்றை தாண்டி மற்றபடி எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பிஜேபி எதற்காக தலைவர் ஒருங்கிணைப்பு தலைவர் H. ராஜா அவர்கள் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தார். ஏன்னா எங்களதில் வந்து 6 வருஷத்துக்கு ஒரு தடவை உறுப்பினர் சேர்க்கையை வந்து திருப்பியும் நாங்கள் புதுப்பிக்கிற பழக்கம் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபுல்லாகவே, போன மாதத்துல இருந்து இந்த மாதம் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து இந்த 2 மாத காலங்களும் தலைவர் இல்லாத டைமில் அந்த வேலைகளில் தான் இருந்துகிட்ருக்கோம். அது அப்படியே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அவரும் அங்கேருந்து என்னெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒருங்கிணைப்பு தலைவர் திரு ராஜா அவர்கள் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னா அவர் இப்போ இங்கே இல்லை. இந்த மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் எனக்கு இந்த கேள்வி வந்து ஒரு விதத்தில் வந்து மீடியா அவங்களோட இயலாமைன்னு கூட தோணுது. ஏன்னா அவங்க டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ணாமலை இல்லையேன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குலாம் இருக்கும் அப்படின்னு கூட தோணுது. அது ஒரு சைடு. ஒரு சைடு. அமரன் திரைப்படம் வந்துச்சு,
அதில் வந்து அவர் வந்து பிராமணராக காமிக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து பிஜேபிலேருந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த படம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு மக்கள் விஷயம் இருக்கு. பிரச்சனைக்கு சமீபத்தில் என்ன போராட்டம் அதே பண்ணாங்க? அதே இதை வந்து நம்ம இவங்க ராஜா அவர்கள் வந்து போய் அதை பார்த்து அதாவது ஒரு தேசிய படம் எடுத்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் வந்து கமல் அந்த ராஜ்கமல் இதில் அப்படின்னு சொல்லி போய் பார்த்து ஹீரோ அந்த டைரக்டர் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அதுதான் சொல்கிறேனே, தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைனாலும் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் அமைப்பு ரீதியான வேலைகளும் சரி, ஒருங்கிணைப்பு தலைவர் இங்கே இருக்க ராஜா அவர்களுடைய இதில் வழிகாட்டுதலின்படி வேலைகள் நடந்துட்டுருக்கு. இது வந்து பிஜேபி பொறுத்த வரைக்குங்க நிறையா விதமான ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது. இப்போ வந்து எங்களோட காலகட்டத்தோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக இருந்து அதாவது நான் சொல்கிறது நிர்வாகிகள் எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருந்து களத்தில் வேலை பண்ணக்கூடிய நேரம் எங்களுக்கு. அதனால் இப்போ நீங்களே கூட என்னை ஒரு 2-3 நாடி கூப்பிட்ருப்பீங்க, வரதுக்கு லேட் ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து களத்தில் எங்களுக்கு வந்து வேலைகள் நிறையா இருக்குது. ஏன்னா உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து அதுக்கப்புறம் நாங்கள் கிளை நிர்வாகிகளாம் தேர்ந்தெடுத்து, அடுத்தது மண்டல் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து, மாவட்ட நிர்வாகிகளை இந்த மாதிரி பல வேலைகள் கட்சிக்குள்ளே இருக்குது. ஏன்னா அமைப்பை வந்து ரொம்ப உறுதிப்படுத்தினாதான் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு அது வந்து ஒரு பலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் இது. பட் வேலைகள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பல விதத்தில் எல்லா விதத்துலையுமே வந்து நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. எப்படி நம்ம கண்ட்ரி வந்து அப்படி இருக்கோ அதே மாதிரி. ஏன்னா இது வந்து எப்படின்னா சும்மா இவர் தான் அதே வண்டுமுருகன் தான் வட்டத்தலைவர்ன்றது எங்களதில் கிடையாது. எங்களதில் வந்து வட்டத்தலைவர்களாக இருக்கட்டும், மண்டல் தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு கிளை தலைவராக இருக்கட்டும், முறைப்படி தேர்தல் வச்சு நாங்கள் வந்து எலெக்ஷன் வச்சு எல்லாத்துக்குமே தேர்தல் வச்சு தான் வந்து நியமிக்கக்கூடிய ஒரு ஒரு பொசிஷனில் பிஜேபி இருக்குது. ஸோ அதோட வேலைகள் வந்து சிறப்பாக திரு எச் ராஜா அவர்களின் தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இல்லை 2024 தேர்தலுக்கு முன்பு வந்து டிஎம்கேவோட ஊழல் பட்டியல் அப்படின்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு வந்து பிஜேபியும் திமுகவும் இணக்கமாக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. அரசியல்ல என்ன வேணா பேசலாம், நம்ம எப்படி வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா நம்ம வந்து அவங்க திமுக தரப்புல இருந்தும் கடுமையான விமர்சனம் இல்லை, பிஜேபி தரப்புல இருந்தும் எந்த ஒரு கடுமையான விமர்சனங்கள் இல்லை அப்படின்னு இல்லை. விமர்சனம் அப்படின்றது எதுக்குங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெட்ரோ எல்லாம் பதாகைகள்லாம் ஏந்திட்டு பாராளுமன்றம் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடுக்கு எதுவுமே பண்ணல, இந்த மாநிலத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு இது பண்ணாங்க. பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு கூட பேர் இல்லைங்கிறதானே யதார்த்தம். பிரதர், உங்களை உட்பட என்ன உட்பட இங்கே இருக்கிற அனைவரும் மோடிஜியின் திட்டங்கள் கீழே பயனடைஞ்சிருக்கும். பேசிக் கொரோனா ஊசி போட்டிருக்கோம், அதுவும் ஒரு திட்டம் தான். அதே மாதிரி இப்போ ஆயுஷ்மான் பாரத் 70 வயசுலேருந்து வந்து 70 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கலாம், எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வேணாலும் இருக்கலாம், இன்சூரன்ஸ் ஏற்கனவே இருந்தாலும் பென்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆல் ஓவர் இந்தியா. இதுக்கு வந்து தமிழ்நாடு, ஜாதி மத இனம், நாடு, மாவட்டம், இதெல்லாம் மாநிலம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மொழியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதுல வந்து ஒரு பட்டியலின சகோதரியும் அதுல வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதுதான் சொல்றேன் தேவை அப்படின்றது. இப்ப நீங்க ஆந்திரா தெலுங்கானாவே எடுத்துக்கோங்களேன். ஆந்திராக்கு எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அவங்களுக்கு அங்கே தலைநகரம் வேணும், அதுக்கு அதை அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எது தேவையோ அதை தவிர நம்ம கொடுக்கறதுன்றது தான். அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரோ இது வந்து பிஜேபி வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்த விஷயம், அதை முடிச்சுட்டாங்க சிறப்பாக. அதில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்ருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து ப்ரப்போசல் கொடுத்தது தான். பட் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கடிதம் எழுதி இந்த மாதிரி நீங்கள் ஃபண்டு பண்ணணும் அப்படின்னு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா வந்திருக்கு.
ஓகேங்களா, நிதியுதவி வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கும் எல்லா நிதி உதவிகளும் இப்ப சமீபத்துல அந்தந்த வந்து மாநிலத்துக்கும் என்ன தெலுங்கானா உதவியோ ரேவந்த் அதுக்கு ரெட்டி கொடுத்துட்டு வந்து தான் இருக்காங்க. சொல்லியிருக்காங்க, ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரதமர் வந்து இந்திய பிரதமரா இல்ல குஜராத் பிரதமரான்னு தெரியல, எல்லா அவரு திட்டங்களும் குஜராத்துக்கே அவருக்கு கொடுத்துட்டு புரியல, இருக்காரு அவருக்கு அப்படின்னு மாதிரி புரிஞ்சு சொல்லியிருக்காங்க. புரியாம சொல்றாரு. அவர் வந்து தெலுங்கானாவுக்கு வர வேண்டிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்து குஜராத்துக்கு போகுது, அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு வர காரணம் வேண்டிய 17 திட்டங்கள் வந்து குஜராத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு காரணம் இல்லாம எதுவுமே நடந்திருக்காதுங்க. இடம் பற்றாக்குறையா இருக்கலாம், இல்ல இவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நிதியா போகாது. இருந்தாலும் அவர்களுடைய ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் போகுது, திட்டங்களா இருந்தாலும் அவர்களோட ஆளக்கூடிய மாநிலங்களை தான் போகுது. இல்ல அதுதான் சொல்றேன். இதெல்லாமே வந்து அவங்க நினைச்சுக்க கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அரசியலா ஆக்கணும் அப்படின்னு பண்றதுனால அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயமே தவிர ஒரு சரியான காரணங்கள். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு, நாங்க நிறைய இடத்துல புதுசா லைன் போடவோ இல்லை வந்து எக்ஸ்பிரஸ் வந்து விடவோ ப்ராட்கேஜ் விடவோ ரெடியாக இருக்கும். ஆனால் நிலம் வந்து அரசு இங்கே தமிழ்நாடு அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரயில்வேல நம்மளுக்கு வந்து பெருசாக நிதி ஒதுக்கீடலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா விஷயம் இதுதான், நிதி ஒதுக்கீடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பிளானுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க, எக்ஸிக்யூஷனுக்கு இவங்க நிலத்தை வந்து நம்மளுக்கு இன்னும் மத்திய அரசுக்கு கொடுக்கலன்றது தான் விஷயம். சொன்னீங்க ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட முடியாது, உள்ளே போய் பார்த்தா தான் அது என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதுதான் அரசியல். ஒரு வேர்டு ஒரு வார்த்தையில சும்மா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது அரசியல். ஆனா நிஜமாவே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பிஜேபி மக்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் மக்கள் சேவை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இணக்கமா போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து ஆளுநர் எதிர்ப்புங்கிறது திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க அப்படின்ட்டு அமைச்சரே சொல்றாங்க, ஆளுநர் கூட இணக்கமா போகணும் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலைஞர் நாணயம் வெளியிட்டாங்க. இதன் பிறகு ஏன்னா பிஜேபி வந்து பெரும்பான்மையா இல்ல, அதுக்கு அப்புறமா ஆளுநர் 40 எம்பி இருக்காங்க, இல்லங்க, அதனால இணக்கமா போகணும். ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறமா ஆளுநர் மேல இவங்க எந்த குற்றச்சாட்டும் வைக்கவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதற்கு முன்னாடி இவரு டெபுட்டி சிஎம் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு அவதி ஒன்று உள்ளாச்சு ஏர்ஃபோர்ஸ் ஷோனால. ஓகேங்களா, இங்கே அது வானத்துல நல்லா தான் நடந்தது, ஆனா இங்க கிரவுண்ட்ல இருக்கிற பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் அவதிக்கு உள்ளானாங்க. அதே சமயம் அதனால நிகழ்ந்த இதையும் நம்ம இறந்து போனவங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது வந்து அவர் பதவி ஏற்ற உடனே, அவர் ராசியா என்னன்னு தெரியாது, ஆனா அவர் பதவி ஏற்ற உடனே நடந்த ஒரு துர்சம்பவம்னு தான் சொல்லணும். என்ன நாங்க எல்லாரும் அப்ப என்ன கேட்டுட்டு இருந்தோம்னா, இவ்வளோ கோடி மக்களை காப்பாத்துவேன்னு சொல்றீங்க, ஆனா இந்த லட்சக்கணக்கான மக்களை கூட காப்பாற்ற முடியாம ஒரு சட்ட ஒழுங்கு அந்த இடத்துல பண்ணாம, ஆர்கனைஸ் ஒழுங்கா பண்ணாம பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி மக்களை காப்பாற்ற போறீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பினோம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து வேணும்ட்டே திராவிடத்தை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்தது. அதுவும் ரொம்ப கேவலமா ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் வந்து சொல்றாரு. உடனே ஆண்டவன் இருக்காங்க குமாருன்ற மாதிரி உடனே வந்து அவரோட நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து ஒழுங்கா பாடாம வந்து அப்ப என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து இல்ல அந்த பசங்க வந்து ஒழுங்கா பாடலை தவிர்த்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் அரசியலுக்கு என்ன வேணா பேசலாம். ஸோ இணக்கம் ரெண்டு விஷயம்தான் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சித்தாந்தம் வேற, எங்க சித்தாந்தம் வேற, அது ரெண்டும் வந்து மீட் அவுட் ஆகாது. அவங்க வேணா மாறி இல்லை நாங்க வந்து மக்களுக்காக பண்றோம், நாங்க எங்களோட சித்தாந்தத்தை மாத்திக்கிறோம் அப்படின்னா அப்ப எங்களோட மேலிடம் யோசிக்கும், இல்லை நாங்க மக்களுக்காக நாங்க வந்து ஆட்சி பண்ண ரெடி, எங்க கட்சி அப்படி மாற நாங்க ரெடி அப்படின்னு அவங்க சித்தாந்தத்தை பிஜேபி சித்தாந்தத்துக்கு மாத்தி நாங்கெல்லாம் சரண்டர், நாங்கள் எல்லாரும் உங்களோட சித்தாந்தத்தை நோக்கி நாங்கெல்லாம் சரண்டர் ஆயிடுறோம், ஏன்னா அதுதான் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அப்ப மேலிடம் பரிசீலனை பண்ணும். 2019 2021 அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து தொடர்ந்தாங்க. 2024க்கு பிறகு வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. 2026ல் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறது இது வந்து அந்த தேர்தல் நேரத்தில் தான் நம்மளுக்கு தெரியும் பிரதர். ஏன்னா இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அவங்க வந்து மேலிடம் என்ன முடிவு பண்ணுறாங்களோ, ஹைகமாண்டில் என்ன வந்து முடிவு பண்ணுறாங்களோ, அப்போ வந்து அதிமுகலேருந்து அவங்களோட
நிலைப்பாடு என்ன தமிழிசை சவுந்தரராஜன் என்ன வேணா அப்படின்றது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிவு see, பண்ணிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேனே. இதை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்க போனா ராஜா அவர்கள் கூட தான் கூட்டணியை பத்தி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து தலைவர்களுடைய நிலைப்பாடுகள். ஓகேங்களா? அந்த நிலைப்பாடுமே எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர்களுடைய நிலைப்பாடுமே மத்தியில என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான நிலைப்பாடுகள் தான் இருக்குமே தவிர தனி நபருடைய நிலைப்பாடு இருக்காது. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கி முதல் மாநாடு இன்னும் அதை பத்தி பேசிட்டு தான் இருக்கீங்களா மீடியால? இன்னும் அது வந்து பேசுறத அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு முதல்ல அதை கூட பேசலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவர் வந்து விஜய் அவர்களை கூட டார்கெட் பண்ணலாம், வந்து பேசலாம். இல்ல, அவர் வந்து ட்வீட் போட்டதுல வந்து மீடியா உங்களுக்குலாம் வந்து நீங்க அதுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். மைபி அவர் சோஷியல் மீடியால பதிவு போட்டதுல கன்வின்ஸ் ஆகல. அவர் வாயிலேருந்து என்ன வருது அதை வச்சு எப்படி டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. மைபி நீங்க கேட்டா அவருக்கு பதில் சொல்லுவாரு. இல்ல, அதான் அவர் கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லுவாரு. முதல் மாநாட்டிலே அறிவிச்சிருந்தாரு, இங்க இருக்கக்கூடிய பிளவுவாத அரசியல் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பிட்டு பாஜகவை மையப்படுத்தி தான் அவர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது பாஜகன்னு பேரே எடுக்கலங்க அவரு. திமுகன்ற பேர் தான் நிறைய சொல்லிருக்காரு. திராவிட மாடல் நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிளவுவாத அரசியல்னு யாருன்னு தெரியும், சாயம் பூசாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. எதிர்ப்பாவும் பேசியிருந்தாரு. குறிப்பிட்டு இந்த பாஜக குறித்து வரும்போது பிளவுவாத அரசியல்னு சொல்லியிருந்தாங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல விஜய் அவர்களோட கண்டிப்பா அவர் நினைச்சிட்டு பண்ணாருன்னா அது அவருடைய திங்கிங், அவரோட எண்ண ஓட்டம் அது. ஆனா விஜய் வந்ததுனால பாஜகவோட ஓட்டுகள் கம்மி ஆகாது. பாஜகக்குன்னு இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, ஸ்பேஸ், அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதுன்றத உறுதியா நாங்க யாரை நீங்க கேட்டாலும், தலைவர்களை கேட்டாலும், ஒரு தொண்டனை கேட்டாலும், நிர்வாகிகளை கேட்டாலும், பொதுமக்களை கேட்டாலும் அவங்க இதான் பதில் சொல்லுவாங்க. அதுல எந்த உங்களதான் குறிப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதை ஏற்றுக்கிறீங்களா? பிளவுவாத அரசியல்ன்றது அவங்களோட எண்ணம்ங்க. இப்ப நான் எப்படி பிரதமர் மோடி அவர்கள் பேதமே இல்லாம என்ன வந்து அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காரோ, என்ன எப்படி வந்து அங்க வந்து பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து வீடு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வீடு கொடுக்குற இடத்துல தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கறதுல ஓரவஞ்சனை பண்ணலாம். தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள்ல வந்து திட்டங்கள்ல வந்து அமல்படுத்தாம நிறுத்தி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ப்ராப்ளம் வருமே தவிர பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எல்லாரும் ஒண்ணுதான். அதாவது கொடுக்கக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கும்போது அனைவருக்கும் அனைத்தும் போய் செல்லும் அப்படின்றது எங்களோட பாலிசி. 2024 தேர்தல் நான் என்ன சொல்றேன்னா, குஜராத்ல என்ன பேசிட்டு இருந்தாரு, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பேசினாரு. அதாவது அது வந்து அரசியல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்தி நம்ம பேசல. நீங்க கேட்டது மக்கள் கிட்ட என்ன மாதிரியான மக்களுக்கு இல்ல சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடிஜியோட எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க டேட்டாவோட இந்த ஸ்கீம் வந்து இவங்களுக்கு போய் சேரல, இந்த மக்களுக்கு மட்டும்தான் சேர்ந்திருக்கு, பட்டியலினத்து சகோதர சகோதரிகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் போய் சேர்ந்திருக்கு, சிறுபான்மையினருக்கு சேரல, இவங்களுக்கு மட்டும்தான் சேர்ந்திருக்கு, அவங்களுக்கு சேரல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைகளோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருக்கான்னு நீங்க சொல்லுங்க, நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனா இது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாதான் பிஜேபி அரசு இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியா தொடர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக தான் பிஜேபி அரசியல் செய்யுது அப்படின்னு கிடையாதுங்க. அப்படி பார்க்க போனா ஹரியானால எப்படிங்க ஜெயிச்சிருப்போம்? ஹரியானால எப்படி ஜெயிச்சிருப்போம்? அங்கேயுமே வந்து பட்டியலினத்த சகோதர சகோதரிகள் வந்து ஜாட் அப்படின்ற சமூகத்துல இருந்து நம்மளுக்கு நிறைய ஓட்டு வங்கி வந்திருக்கு. அதுவும் 10 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தெர் இஸ் அ ரீசன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அந்தந்த மாநிலத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அது மாறுது. ஆனா என்னைக்குமே மக்கள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகள் பேசுறது வேற, மக்கள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை அப்பதான் தெரியும். ஒடிசாவுல வந்து பாஜக என்ன அரசியல் முன்னெடுத்தாங்க, அங்க வந்து PK பாண்டியன் வந்து அவர் வந்து தமிழர் அப்படிங்கிற ஒரு இனவாத அரசியலை தான் முன்னிறுத்தி பாஜக வந்து அரசியல் பண்ணாங்க. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம ஐ திங்க் ஏற்கனவே இதை பத்தி நீங்களும் நானுமே இதை பத்தி பேசியிருக்கோம். அது வந்து ஒரு மனிதர் எந்த அளவுக்கு ஒரு சிஎம் கைக்குள்ள வச்சிட்டு இருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் அது சொல்லப்பட்டதே தவிர
என்ன தமிழாலா அவர் வந்து இந்த மாதிரி பண்றாரு, தமிழனா அவர் தப்பு பண்றாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவர் யாரு அப்படின்னு வரும்போது அவர் பேர் இது, அவர் இன்னாரு, அவர் இன்னார் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றது வருதே தவிர கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டுக்கு போகும்னு சொன்னது என்ன ரீசன்? அதுதாங்க. அதுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. மக்கள்கிட்டயா வந்து சேரப்போகுதுன்னு சொன்னாங்க. அந்த பர்சன் இண்டிவிஜுவல் அவரை வந்து நீங்க எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு மக்களுக்காக இந்த அரசு இருக்கோ, தனிநபராக இருந்தாலும் அது ஒரு கட்சியாக இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாதான் நான் வந்து பாஜகவை பார்க்குறேன், அந்த ஒரு கட்சியாக தான் பாஜகவை பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல அவர் பண்ணது தப்பு, மிஸ்கைட் பண்ணியிருக்காரு, நிறையா விஷயங்கள் நடந்திருக்குன்னு வரும்போது அதை அங்கே மேற்கோள் காமிச்சாங்க, அவ்வளவுதான். தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுன வந்து பாஜக குறிப்பிட்டு பாஜக நிறைவேற்றக்கூடிய ஒரு மொழியை திணிக்கக்கூடிய மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது, அதற்கு எதிராக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஏதாவது புதுசாக அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா விஜய்? எல்லாமே பழைய மாவை தான் அரைச்சிருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் யாருமே யோசிக்காதது அவர் யோசிச்சாருன்னு சொல்ல முடியுமா? சரி, அவருக்கு ஒரு ஆசைங்க வரணும் அப்படின்னு, ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். அவர் வந்து இதான் கடைசி படம்னு ஒன்று வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் இனிமேல் ஃபுல்லாக இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி, நிறையா விமர்சனங்கள் வருது, நிறையா ஃபண்டு பண்ணுறது யார் அப்படின்ற தகவல்கள் வருது, எதோட பி டீம்னு வருது. அவர் வேணா வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னோன்னா அவர் ஒரு பெரிய ஒரு பி டீம்னா இது வரைக்கும் பிஜேபி டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறது? பிஜேபிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது பிரதர். என்ன காங்கிரஸ் சொல்கிறாங்க, விசிகா சொல்கிறாங்க, என்ன எப்போ வேணா வந்து ஆதவ் அர்ஜுன் வந்துருவாரு, இல்லை ஒன்று அவர் வந்துருவாரு, இல்லை விசிகாவோட சேர்ந்து வந்து இணைச்சிருவாங்கன்னு கூட தான் சொல்றாங்க. அதை நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தம்பியை திட்டிட்டு இருக்காரு. அவர் கூட தான் முதல்ல வந்து இல்லை தம்பி நாரி இப்போ வந்து அவர் வந்து டென்ஷன் ஆகி அவர் திட்டிட்டு இருக்காரு. எப்படி இவர் தமிழும் சொல்றாரு திராவிடமும் சொல்றாரு, ரெண்டும் ஒன்னா அப்படின்னு பல ப்ரெஸ் மீட்ல திட்டிட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால காரணம் என்னன்னா இவருக்கு இன்னும் தெளிவு வரணும். ஆரம்பிச்சிருக்காரு. எங்க தலைவர் சொன்ன எங்க பல தலைவர்கள் பிஜேபியில சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அதுவும் ஒரு திரைப்பட நடிகராக இருந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சந்தோஷம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, என்ன எடுத்துட்டு ஒரு மாநாடு என்ன ஒரு செயற்குழு, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. செயற்குழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களுதுலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் அந்த செயற்குழு நடந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவரோட நோக்கம் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவர் வந்து டிஎம்கேவை பற்றி பேசிட்டாரு, பிஜேபியை பற்றி பேசிட்டாரு, கூட்டணியில் யார் வேணா வரலான்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அவர் வந்து ஃபாரா இருப்பாரு, மக்களுக்காக எல்லாம் பண்ணிடுவாரான்னு. அந்த காவி சாயம் அந்த சாயம் அப்படி பாக்காதீங்க அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு வேற என்ன இருக்கு, வேற என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு? ஒரு விஷயம் வந்து தப்போ ரைட்டோ, ஆனா இவங்களை இப்படி சொன்னாதான் நம்மளுக்கு வேற எதுவும் தப்பு நாங்க பண்ணோம்னு சொல்ல முடியாது. ஆட்சி எங்கேயும் மாநிலத்துல பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன 10 வருஷம் முடிஞ்சு அடுத்த மூணாவது அடுத்த டேர்மும் வந்து பிஜேபி வந்திருக்கு. ஸோ இந்தியா முழுக்க நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, அவருக்கு சொல்றதுக்கு மனசு கிடையாது. என்ன எங்கேயுமே இந்த 10 வருஷத்துல வந்து பிரச்சனை இல்லாம நடந்துட்டு இருக்கு. என்ன தீவிரவாதிகள் ஊடுருவல் கம்மியாக இருக்குது, பாம்புன்றதே ஒன்று இல்லாமல் இருக்குது, எல்லையோர காவல்லாம் நல்லா இருக்குது, இப்போ கூட சீனாவோட இது வந்து இணக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. என்ன இது எதுவுமே வந்து அவரால் வந்து சொல்ல முடியாது. என்ன பிரிக்ஸோட இதை பார்த்தோன்னே எல்லாம் அரண்டு போயிருப்பாங்க. என்ன 2 பேரும் கை கோத்து சேர்ந்து இருக்கும்போது அரண்டு போயிருப்பாங்க, மொட்டை கூட அடிக்கப்பட்டாங்க இலங்கை கடற்படை. அது சிச்சுவேஷன்ஸ். அதே மீனவர்கள் மீட்டை கொண்டு வந்தாங்களே, அதை பேசுங்க. பிரச்சனை வரும்போது அதை திருப்பி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து யார் என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுக்கவே முடியாது எதையுமே. என்ன ஆனால் அதுக்கான தீர்வுகளை இன்னும் 0 டவுன் பண்ணலாம். இப்போ மின்சாரமே இல்லாத ஒரு இந்தியாவாக மாறிட்டு இருக்கா இல்லையா? முன்னாடி
எவ்வளோ பல கிராமங்கள்ல மின்சாரம் இல்லாம இருட்டில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்துருக்கோம். அதை ஒரே நாள்ல சினிமா மாதிரி மாத்திட முடியுமா? முடியாதுல்ல. அதற்கான என்ன வேலைகள் பண்ணணுமோ, அதை என்ன துரிதப்படுத்தணுமோ, என்ன இப்போ சோலார் யூனிட் கூட தான் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்காம சோலார் யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் மக்கள் நிறைய பயனடைவாங்க. ஆனால் அது பண்ண மாட்டேங்குதே இந்த தமிழ்நாட்டு அரசு. அதுலேயே லஞ்சம் வாங்கி மக்கள் ஐயோ ஏண்டாப்பா நம்ம போய் வாங்க போகிறோன்ற அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்போ எப்படி மின்சாரம் இல்லாத இந்தியாவா எல்லா இடத்துலையும் மின்சாரம் இருக்குது, 0.0 இடத்துல தான் இல்லாமல் இருக்குன்ற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரியான மாறுதலுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சும்மா வெயிட் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம செய்யணும். ஸோ அந்த ப்ரொடக்டிவாக நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செய்ய மாறும், பிரச்சனைகளும் மாறும். இவர் வந்து பேசிக்கலி ஒரு நடிகர். அவருக்கு எல்லாம் அவர் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரே நாளில் எல்லாம் மாறிடணும். என்ன ஷூட்டிங் ஒரு 30 நாளில் வந்திருக்குன்னா 30 நாளில் படத்தை வேணால் மாற்றலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டை மாற்ற முடியுமா? மக்களை மாற்ற முடியுமா? அடுத்த மாநாடு ஒன்று அப்படின்னு வச்சாருன்னா அப்போ இந்த அளவுக்கு கூட்டம் வருதா என்னன்றது தெரிய வரும். அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்தது, ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தது. நிறைய இது பார்த்தேன். இந்த மாதிரி அவர் நேரில் போய் இறந்து போனவங்களெல்லாம் போய் பார்க்கல அப்படின்னு பார்த்தேன். மற்ற கட்சியிலேருந்து போயிருக்காங்க, ஆனால் இவர் போய் பார்க்கல, அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலன்னு சொல்கிறத நம்மளால் கேட்க முடிஞ்சது. அது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேலே அடுத்த நாளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திட்டங்களுக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதிமுகவிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சுருந்தாங்க. உதயநிதி அவர்கள் வேற யார் பெயர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. தொடர்ந்து கலைஞர் பெயர் யார் பேருமே இல்லையாங்க. அவரோட கட்சியில தலைவர்கள், மூத்த தலைவர்களே இருக்காங்க, அது ஒன்று. அதனால அவங்க பேரை வைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஹெல்த்தியும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுக்காக வீரமரணம் அடைந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருந்து நாட்டுக்காக வீரமரணம் அடைந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? என்ன அவங்க பேரை வைக்கலாம். சுதந்திர தியாகிகள் இருக்காங்க, அவங்க பேரை வைங்க. என்ன ஆளுங்களே இல்லையா நீங்கள்? ஆனால் வந்து இது பேர் என்ன தீக்கா அப்படின்னு அவங்களுக்கு தான் சாய்வீங்க. உங்களுக்கு வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை கடவுள் பேர்களை கூட வைக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஏன் உங்கள் தாத்தா தான் எல்லாமா? உங்கள் தாத்தா இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாதா இந்திய வரைபடத்தில்? உங்கள் தாத்தா பேரை தான் வைக்கணும்னு ஏதாவது இருக்கு. அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? எங்கள் அப்பா பேர் வைக்காம அப்போ வேற யார் பேரை வைப்பீங்கன்னு கேட்பீங்க. அப்புறம் வந்து ஐ திங்க் உதயநிதியே சிஎம் ஆவாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பையன் அதை கேட்கக்கூடாது. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. டெஃபினட்டா உதயநிதி சிஎம்மாவும் வரக்கூடாது. உதயநிதி வந்துட்டு அப்புறம் அவர் பையன் வர்றதுக்கான நிலைமையும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாதுன்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து வரக்கூடாது. ஸோ அப்பாவா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் அவங்க மட்டும்தானா தமிழ்நாட்டில்? இல்லை வேற யாருமே கிடையாதா? எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க தியாகிகள், தமிழ்நாட்டுக்காக தியாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பேரை வைங்க. இப்போ கிண்டியில் 2 நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டார். அது குறித்து எதிர்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. சட்டம் ஒழுங்கு ரொம்ப நாளாவே சரியில்லை தான். என்ன சட்டம் ஒழுங்கு சரியா? ஏதாவது இத்தனைக்கும் முதலமைச்சர் வந்து நேரடி கண் பார்வையில் இருக்குது சட்டம் ஒழுங்கு. ஆனால் எங்கெல்லாம் பிரச்சனை வரணுமோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. என்ன அது வந்து இப்போது ரீசெண்டாக அந்த மன்னார்குடி பக்கத்தில் நடந்த அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஏதோ ஒரு அமைப்பில் வந்து அவரும் திமுகவில் இருந்தார். அந்த பொண்ணோட வந்து பாலியல் பிரச்சனைகள் நடந்து பல முறை அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்பட்ட அவலங்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி பெண்ணுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உட்பட, கொலை கொள்ளைகள் உட்பட நிறையா சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்தையே நானும் பார்த்தேன். அண்ட் இதனால் நோயாளிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு முழுக்க இவங்களோட போராட்டமாக கையில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தேன்னா அதில் எப்படின்னா விவரித்து போட்டிருக்காங்க. இந்த பல்நோக்கு மருத்துவமனைகள், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அது மதுரையாக இருக்கட்டும், இங்கேயே சைதாப்பேட்டிலேருந்து அத்தனை நேத்திக்கெல்லாம் வந்து நோயாளிகளோட எண்ணிக்கையே கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து டாக்டர் அரசு மருத்துவமனைக்கு எதிராக ஒரு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சிகள் ஏன் இதை அரசியலாக பண்ணுறாங்க? ஒரு தவறு நடந்ததை வந்து சட்டம் ஒழுங்கா எப்படி மாற்ற முடியும்? இப்போ யாரும் வந்து எதிர்கட்சிகள் போய் போராட்டம் பண்ணுறாங்களா? யார் போராட்டம் பண்ணுறாங்க?
இல்லங்க, யார் போராட்டம் பண்றது யாரு? போராட்டம் பண்றது யாரு? சொல்லுங்க, போராட்டம் பண்றது யாரு? சொல்லுங்க பிரதர். எல்லா கட்சியுமே வந்து போராட்டம் பண்றது யாரு? சொல்லுங்க. கட்சிகளை விட்டுருங்க, போராட்டம் பண்றது யாரு? மருத்துவர்கள் போராட்டத்தை கேட்கலாமா? மருத்துவர் இருங்க, நம்ம அததாங்க பேசணும். கட்சிகள் அரசியல்ல தாண்டி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. ஐபிசில ஏன் நீங்க கட்சியை சொல்றத மட்டும் பேசுறீங்க? மருத்துவர்கள் போராட்டம் பண்றாங்களா இல்லையா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் நோயாளிகள் கம்மியா இருக்கு? தேமுதிகல போராட்டம் பண்றாங்கன்னா நோயாளிகள் போராம இருக்காங்க? இல்ல வந்து அதிமுகல வந்து எடப்பாடி கண்டனம் கொடுத்துட்டாருன்றதுனால நோயாளிகள் கம்மியா இருக்குன்றத நம்ம பார்த்தோமா? என்ன நியூஸ் பார்க்குறோம் நம்ம? நோயாளிகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு. காரணம், மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தர்ணா போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறோம். அப்ப நீங்க இந்த கேள்வியை போய் மருத்துவர்கள் கிட்ட கேட்பீங்களா? பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு இல்லங்க, நீங்க வந்து போய் மருத்துவர்களை போய் கேட்பீங்களா? அரசியல் கட்சிகள் வந்து ஒட்டுமொத்தமா இதுதான் அரசியல் பப்ளிக்னு வந்துட்டா எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி இல்ல மக்களா இருந்தாலும் சரி, அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. நீங்க பட்டுதான் ஆகணும், நீங்க சொல்லிதான் ஆகணும். அதுல நோ டவுட். புரியுதுங்களா? அவங்க ஏன் அரசியல் பண்ற, எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? எதனால சட்டம் ஒழுங்கு சீர்கொண்டு ஒழுங்கா இல்லாம இருக்கு, சீர்குலைந்து இருக்கு அப்படின்றத பத்தி பேசுங்க. மருத்துவர்கள் ஏன் போராட்டம் பண்றாங்கன்றத பேசுங்க. ஸோ நம்மளோட விவாதத்தை இன்னும் ஆரோக்கியமா கொண்டு போகலான்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ எதிர்கட்சிகள் சொல்லலாம். இப்ப நீங்க அரசியல் பண்ணாமலா இருந்தீங்க ஆளுநரை பத்தி? அவரா தப்பா பாடினாரு? தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கறது அவர் தான். நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, அவர் செயலளவுல கொடுத்துட்டு இருக்காரு. அங்க ஏதோ ஒரு குழந்தை தப்பா பாடினதை நீங்க ஆளுநரை எந்த அளவுக்கு தாக்கினீங்க? ஆனா அப்ப அதே உங்களுக்கு நடந்தது திருப்பியும். அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க பண்ணாத அரசியலா? அரசியல்னு வந்தா, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அரசியல்வாதிகளும் சரி அரசியல் கட்சிகளும் சரி பிரச்சனை பண்ணதான் பண்ணுவாங்க. ஆனா அல்டிமேட்டா மக்கள் சஃபரரா இருக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவை என்ன பிரதர்? வீட்டுல நிம்மதியா இருக்கணும். நடந்து போகும்போது, வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும். அது நடக்குதா? எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல இந்த கஞ்சானாலையும் போதைப் பொருட்கள்னாலையும் சின்ன வயசு பசங்க கேர்ள்ஸ் உட்பட மதுக்கும் சரி இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கும் சரி உட்பட்டு பிரச்சனைகள் எவ்வளோ நடந்திருக்கு, கொலை கொள்ளைகள் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு. ஏன் அதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் அந்த சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்றது தான் கேட்குறோம். ஸோ அதை ஒழுங்கா நம்ம சரி பண்ணாலே இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காணலாம் தான் சொல்றோம். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏகேடி கட்சி வந்து இன்னைக்கு பிரதமர் தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு அதிபராக வெற்றி பெற்ற அதே கட்சி இன்றைக்கு பிரதமராகவும் ஆக போகிறாங்க. குறிப்பிட்டு இந்தியா இலங்கை குறித்தான ஒரு பேச்சு வரும்போது அதில் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏகேடி கட்சி சீனாவுக்கு ஆதரவாக இருக்கும். அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பில் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான செயல் திட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க? சரி, மோடிஜியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் பாதுகாப்புன்றதுல குறை இது வரைக்கும் வைக்கலை. இனிமேலும் பாதுகாப்பு வந்து நல்லபடியாக தான் மக்களுக்கு இருக்கும்ன்றதுல கேரண்டி. அது மோடியின் கேரண்டி. கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார். இப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மாநிலமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது, வித்தியாசப்படும். அது ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்கலாம், ஒரு கட்சிக்கு வந்து பாதகமாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு அது மூலியமாக நல்லது நடந்தால் சந்தோஷன்றது தான் எங்களோட பார்வை. ப்ளஸ் இதுவும் வந்து இதை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அண்ட் அவங்களோட இப்போ இந்த கட்சியும் வருது அப்படின்னா மாற்றத்தினால இந்தியா பாதுகாப்புக்கு எதுவும் சிக்கல் வருதான்னு கேட்க கண்டிப்பாக சிக்கல் வராது. எந்த மாற்றம் எங்கே நடந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லையோர பாதுகாப்புன்றதுல எந்த சிக்கலும் வராது. கண்டிப்பாக அது வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Taste the Daily.